இன்னைக்கு மக்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஏதாவது நடந்துடணும். நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்க தெளிவா இருங்க. கர்த்தர் உன்கிட்ட பேசாத எந்த வார்த்தையும் உன் வாழ்க்கையில் நடக்காது. நீங்க தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு வரம் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வரம். அது தேவ ஜனங்களுக்கு தேவை. ஆனால் கர்த்தர் உண்ட பேசினாதான் அந்த வரமே கிரியை செய்யும். யாரை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்னா, யார் அவருடைய வசனத்திற்கும் அவருக்கும் தாகமாய் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார். தவிர சும்மா வந்துட்டு போறதுக்கு தலையை எல்லா கூட்டத்திலுமே தலையை கொடுத்துக்கிட்டு ஆமென் அதுக்கெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். ஒருவேளை ஊழியக்காரர்கள் வேணா உங்களுக்கு சொல்லலாம், கர்த்தர் உன்னை அப்படி வைப்பார் இப்படி வைப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேஸ் இல்லைன்னா சோறு வேகாது. நிறைய ஜனம் அப்படித்தானே இருக்கு. உன்னை கர்த்தர் பேசணும்னு நினைச்சா உன் வீட்டுக்கு வார்த்தை தேடி வரும். என் அனுபவத்தில் நான் சொல்றேன், என் வாழ்க்கையெல்லாம் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளை நான் சந்திச்சிருக்கேன். யாருன்னே அவங்க எனக்கு தெரியாது. எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, தம்பி ஆண்டவர் உங்க முகத்தை காட்டின வார்த்தையை கர்த்தர் கொடுக்க சொல்றாங்க. இதுதான் தீர்க்க தரிசி.